அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நாம் இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம்னா, மந்திக்கான மசாலா எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். மந்திக்கான மசாலா பொருட்களை நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொன்றா அதை நம்ம பின்னாடி சொல்லுவோம். எதெல்லாம் எந்தெந்த ரேஷியோவில் எடுக்கணும், அதை எப்படி நீங்கள் வறுக்கணும், அதை எப்படி பொடி ஆக்கணுங்கிறத நம்ம பின்னாடி வீடியோவில் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ரொம்ப சிம்பிளான முறையில் தான் இந்த மந்தி மசாலா செய்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப குறைவான ஐட்டத்தை கொண்டு நம்ம மந்தி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 6 கிலோ மந்தி பிரியாணி, சிக்கனுக்கும் பிரியாணிக்கும் சேர்த்து மசாலா ஒரு 6 கிலோவுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வீடுகள் எல்லார் வீடுகள்லேயும் இந்த ஸ்பூன் இருக்கும், கரெக்டுங்களா? இந்த சக்கரை போடுற ஒரு மீடியம் ஸ்பூன் இருக்கும். இதில் முதல்ல இந்த முழு மல்லியை 6 ஸ்பூன் போடுங்க. 1 2 3 4 5 6 ஸ்பூனு அதுக்கு இது சரியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து சீரகம் 2 ஸ்பூன் சீரகம். கடையில் இருக்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி சீரகத்தை எடுத்துக்கோங்க. அதை 2 ஸ்பூனு போட்டுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி சோம்பு, இதுவும் நம்ம 2 ஸ்பூன் சோம்பு போட்டால் போதுமானது. 2 ஸ்பூன் சோம்பு. அடுத்து மிளகு, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன். இதெல்லாம் நம்ம அதுக்கப்புறமா ஒரு தணலில் சூடு பண்ணி எடுத்தால் போதுமானது. இதை தீக்கக்கூடாது. லவங்கம், கிராம்பும்பாங்க, லவங்கம்பாங்க. இது 2 ஸ்பூன். அதே மாதிரி ஏலக்காய், பச்சை ஏலக்காய் 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த ஸ்டார் பூ பார்த்துருக்கீங்களா? இது ஒரு 2-3 இருந்தால் போதுமானது. நம்ம ஒரு 4 பூ போடுவோம். பட்டை இந்த அளவுக்கு ஒரு 20-30 கிராம் பட்டை, இதை அப்படியே போட்டுருவோம். ஒரு 30 கிராம் அளவுக்கு பட்டை எடுத்துக்கிட்டால் போதுமானது. அடுத்து இதுதான் நம்ம பார்க்க போகிறது மெயின். இது ஜாதிக்காயில் தான் நமக்கு அந்த மந்திக்கான அந்த வாசனை இதில் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு பொருளாகவும் இருக்குது. ஒன்று எடுத்துக்குவோம். அதே மாதிரி ஒரு 3-4 இலை, இது பிரியாணி இலைம்பாங்க, ஒவ்வொரு ஊரில் இலை. இந்த இலையை ஒரு 4-5 இலை. இதுதான் நமக்கு மந்தி பிரியாணிக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுக்கும். ஏலக்காயிலே இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ஏலக்காய் இது நம்ம ஒரு 4 ஏலக்காய் நம்ம இதுக்கு போடுவோம். 4லேருந்து சின்னதாக ஒன்று இருக்குது, 4 ஏலக்காய் இதுக்கு போட்டோம். இதுவும் ஏலக்காய் தான், பெரிய ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் அப்படிம்பாங்க. இதுதான் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரை அதுக்கு கொடுக்கும். அடுத்ததாக கல்பாசி. இந்த கல்பாசியும் சும்மா ஓரளவுக்கு, அதாவது அந்த கல்பாசி எடுத்தோம்னா ஒரு சிட்டிகை, இப்படி பிடிச்சோம்னா ஒரு சிட்டிகை வருதுல, அந்த அளவுக்கு போட்டால் போதுமானது. ஏன்னா அதிகமாக போட்டால் கசக்கும். இது வகையான மந்தி மசாலா. இது போதுமானது. நம்ம இதை நம்ம வறுத்து எடுத்தால் போதுமானது. இந்த ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுத்துட்டா போதுமானது. தனித்தனியான போது எல்லாம் தனித்தனியாக கூட நீங்கள் போட தேவையில்லை. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது வரைக்கும் ஒரு இது பண்ணிக்கிட்டு, மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, இது 4ம் ஒன்றா போட்டு கூட கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டா போதுமானது. சும்மா சூடு காட்டினா போதும். அதே மாதிரி இந்த ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாமே சூடு காட்டி எடுக்கணும். தீக்கக்கூடாது. தீச்சிட்டேன் அப்படின்னா அதோடைய ஃப்ளேவர் மொத்தமே மாறி போயிடும். சும்மா ஒரு அளவுக்கு அதை வறுத்து எடுக்கணும். அதில் ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இதை வறுக்கிறோம். வாங்க இது இப்போ எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறத அடுத்து நம்ம காட்டுவோம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுப்போம். ஒரு லோ ஃப்ளேமில் வச்சா போதுமானது. உங்கள் வீட்டில் எந்த கடாய் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சமாக அது கடாய் ஹீட் ஆன உடனே நம்ம முதல்ல இந்த 3 போட்டு நம்ம வறுத்துருவோம். சரிங்களா? மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, இதை 3ஐயும் முதல்ல நம்ம, ஏன்னா எல்லாம் தனித்தனியாக கூட வைப்பாங்க சில பேர், தேவையில்லை அது தனித்தனியாலாம் டைம் வேஸ்ட் நம்ம. அதனால் நம்ம இது 3-4 ஒன்றா போட்டு வறுத்துட்டோம் அப்படின்னா
இது வந்து நம்மளுக்கு வெறுமனே அந்த இது ஆனா போடுற மாதிரி ரொம்ப நமக்கு வந்து அதை தீஞ்சிடக்கூடாது. நம்ம வந்து கலக்கிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம கலக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த இது வந்து நம்ம வெறும் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியும் பாருங்க. இதில் ஒரு ஸ்மெல் வரும், ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் போதும். இந்த மந்தி மசாலா வந்து வெறுமனே நம்ம மந்தி பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம இப்போ செய்கிற கறி குழம்பு இருந்தால் கறி குழம்புல போடலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இது ஒரு விதமான கரம் மசாலா தான். நம்ம கரம் மசாலா பாக்கெட் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் பிரியாணிக்கு ஏதாவது மசாலா போடலாமா அப்படின்னு கேட்குறாங்களா, அவங்களாம் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அவங்க சமைக்கும் போது போட்டாங்க அப்படின்னா இதுவே ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அவ்வளோதான், இது வர்த்தாச்சு, போதுமானது. சும்மா அந்த ஹீட் ஏறி அந்த ஃப்ளேவர் புகை வரது நீங்கள் பார்க்கணும். இப்போது ஆல்ரெடி நம்ம போட்டது கடாய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் நம்ம இன்னும் ஃப்ளேவர் வச்சோம்னா இருக்கிற பொருளுங்க தீஞ்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு போடணும், அடுப்புலேயே வச்சு போடக்கூடாது. ஏலக்காய் எடுத்து மீதி இருக்கிற அந்த ஏலக்காய் சோம்பு வீடியோவில் ஜாதி பத்திரி சொல்ல மறந்துட்டோம். ஜாதி பத்திரியும் 2 நீங்கள் சேர்த்துக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி இப்போ போட்டிருக்கிறது நம்ம வந்து இந்த பெரிய ஏலக்காய், சின்ன ஏலக்காய், லவங்கம், பட்டை, இந்த ஜாதி பத்திரி இது 4யும் போட்டிருக்கோம். இது 4யும் சும்மா ஒரு லைட்டாக நம்ம வதக்கினா போதும். அதிகமாக ஒன்றும் இது பண்ண தேவையில்லை. கட்டிக்கிட்டே இருக்கணும், விடக்கூடாது. விட்டோம் அப்படின்னா அது வந்து தீஞ்சு போயிடும். ஒவ்வொரு பொருளை தீஞ்சிச்சுன்னா அது வேஸ்ட். வெறுமனே அந்த ஃப்ளேவர் ஸ்மெல், அந்த ஸ்மெல்லு மட்டும் வரணும். அதான் இதுவும் ரெடி ஆயிடுச்சு, சரிங்களா? இதுவும் அந்த ஹீட் ஆயிடுச்சு. ஏன் நம்ம இது தனியாக வெளியே எடுத்துக்கின்றோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஹீட்டே நமக்கு போதும். ஆல்ரெடி அதில் இந்த கடாய் ஹீட்டாக இருக்குது, அந்த ஹீட்லேயே அது இருந்தால் போதும். கொஞ்சம் நேரம் அப்படி விட்டு இதை ஃபஸ்ட்டு எடுத்தால் அதில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஃப்ளேவருக்காக மட்டும்தான் செய்யும். இந்த இலையை மட்டும் நம்ம வறுக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா இது வறுக்கவும் முடியாது. இது வறுத்தாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அப்படியே போட்டு அரைக்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் இதை ஆற விட்டேன் அப்படின்னா நம்ம அரைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா சூடாக அரைக்க முடியாது. கொஞ்சம் ஓரளவுக்கு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம்னா சூப்பராக பொடியாகும். மசாலா பொருட்கள் தான் போட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸியில் பெரிய ஜாரில் போட்டு, உங்கள்கிட்ட சின்ன ஜாராக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் பொடி பண்ணி வறுத்து அரைச்சிட்டோம். இதையும் நம்ம வந்து அதாவது ஒரு பதத்துக்கு நம்ம இதை அரைச்சிட்டோம். கடைசியாக நம்ம வீடியோவில் முன்னாடி சொல்ல மறந்துட்டோம் ரோஜா மூக்கு போடுறத பற்றி. ஆனால் ரோஜா மூக்கு வந்து எப்போவுமே வந்து வறுக்கவும் கூடாது. அதை வந்து நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அரைக்கும் போதும் அரைக்கக்கூடாது. கடைசியாக போட்டு நம்ம வந்து அதை அடிக்கணும். அதுவும் இந்த மாதிரி இலைகளாக இருக்கணும். நம்ம வந்து அதில் இதெல்லாம் போடக்கூடாது. இந்த குச்சி இதெல்லாம் எல்லாம் அதே அப்படியே போட்டு அரைப்பாங்க. அப்படி இறக்கக்கூடாது. வெறுமனே இந்த ரோஜாவுடைய இதழ் இருக்குல்ல, இந்த இதழ்களை வரைக்குமே பொறுக்கி போட்டு அதை நம்ம கடைசியாக அப்படி போட்டு அதாவது ஓரளவுக்கு ஒரு கொத்து எடுத்து அதில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா கடைசியாக அரைக்கும் போது அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். சூடு ஏறிச்சுன்னா இந்த இலையில் இந்த பூவில் இருக்கிற அந்த மனம் வந்து வெளியேறிடும். இப்போ இந்த அளவுக்கு இதை போட்டு அரைச்சிடுவோம். கமகமன் வாசனோடு ஒரு வழியாக நம்ம இதை அரைச்சி முடிச்சிட்டோம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.